نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وبارك وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال تعالى في آية أخرى: ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. وقال نبينا صلى الله عليه وسلم: الدم الدم والهدم والهدم أنا منكم وأنتم مني أنا أحارب ما من حاربكم عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு வைத்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரோடு மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம வட்டாரத்தின் சார்பாக பல சிறப்புகள் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த மீலாத் நபியுடைய வாழ்க்கை வரலாறை மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் என்ற தலைப்பின் கீழே நடத்த வேண்டும். ஏனென்றால் சீரத்து நபி என்று நடக்கும் பொழுது, நபியின் வரலாறு என்று நடக்கும் பொழுது மாற்றார்களுடைய சூழ்நிலைகள் அது எதுவும் வரலாறு சொல்ற மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் மனிதர் என்பதை மாற்றார்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 மாதத்திற்கு 1.5 மாதம் இருக்கும், வெளியூர்ல ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ கரிக்கலாம் பக்கத்தை சார்ந்த ஒரு மாட்டு சகோதரர் வந்தாரு. அவர் வந்துட்டு இந்த காசாவை பத்தி பேசிட்டு இருந்தாரு. காசாவில் ரொம்ப முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. உங்க அல்லாஹ் பெருமான் இருக்கிறாரு, அவரு ஒன்னே செய்ய மாட்டாரு, ஏன் காப்பாற்ற மாட்டாரு? நீங்க முகமது நபின்னு சொல்றீங்களே, அந்த காலம்லாம் என்ன செய்ய மாட்டாரு, காப்பாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, அவங்க நீங்க மக்காவோட என் மக்காவோட தானே இருக்கு, மக்காவுக்கு பாவத்தை தானே இருக்காரு, முகமது நபி மக்காவோட தானே வாழ்றாரு, அந்த கடவுளாக காப்பாற்ற கூடாதா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொன்னாரு. அப்போ அவருக்கு சொன்னோம், முகமது நபி என்பவங்க அவங்க கடவுள் இல்லை, இறைவனுடைய தூதர் தான். அவங்க நம்மளை போல ஒரு மனிதர் தான். அவங்க அப்துல்லா என்ற ஒரு தந்தைக்கும் ஆமினா என்ற ஒரு தாயாருக்கு பிறந்த ஒரு மனிதர். அவங்க பிறந்த 1500 வருஷம் ஆகுது அப்படின்னு அவங்க மனுஷன் அவரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆச்சரியமா கேட்கிறாரு. இல்லையே, எந்த முஸ்லீம்கள் தான் முகமது நபி தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவர் மனிதர் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆமா, அவங்க இறைவனுடைய அருளை பெற்றதுனால அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவங்க சொன்ன வார்த்தையை செய்யறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் ஏற்பட்டு இன்று வரைக்கும் அலுவலகத்துல எல்லாம் முதல்ல அவங்க மனைவியை எடுத்து சொன்னாங்க, அவங்க நண்பர்கிட்ட சொன்னாங்க. அங்க தோன்றிய மார்க்கம் இன்று 200 கோடி தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு ஆச்சரியமா பார்த்தார். அவர் சொன்னாரு, பாய்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருந்தா அடுத்தடுத்து வந்து சந்திப்போம் அப்படின்னு சொன்னாரு. கடைசி நிலையத்தை நேரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அப்போ முகமது நபி என்பவர்கள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும் போது பிறப்புன்னு ஒண்ணு வந்தா அவங்க மனித இனத்தை சார்ந்தவர்கள் என்று புரிகிறது. அப்ப இந்த அடிப்படையில நம்ம பிறந்த நாள் என்ற தலைப்பைகளை நடத்தணும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்து சரியாக 1500ஆம் ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருடம் ஊர்ல ஒரு வருடம் குறையவில்லை. சரியாக 15ஆம் நூற்றாண்டு நிறைவை பெற்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள்
அவங்களுடைய பிறப்புடைய வருடம் இருந்து கொண்டிருக்கிறது. சரியாக இந்த இலகுவான முறையில நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வோம், இலகுவான முறையில புரிந்து கொள்வதற்காக நம்ம கேட்போம். அப்ப இந்த 1500 என்பதை எப்படி நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53ஆம் ஆண்டில் ஹிஜ்ரத் செய்தாங்க. வயசு 53. இன்றைய நடப்பு ஹிஜ்ரி. அப்ப எப்ப மக்காவுக்கு சென்றார்களோ அதுல இருந்து ஒவ்வொரு வருடமாக கணக்கு வைத்தா இன்றைய 1447ஆம் ஆண்டு. அப்போ 47 53 நிறைவாக 1500ஆம் ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு மாற்றம் ஏறு முகத்தை நோக்கியே சென்றிருக்கின்றது. காலங்கள் எவ்வாறு நீடுகிறதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் மறைவை எட்டியே இருக்கும். எந்த ஒரு கொள்கை கோட்பாடாக இருந்தாலும் வருடங்கள் நீள அது ஓய்விருந்து சில சமுதாயங்கள் சில மார்க்க மதங்கள் இருந்த தடையுமே இல்லாம அழிந்து போனதுதான் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம மக்காவோட ஒரே ஒரு தன்னுடைய மனைவி, தன்னுடைய நண்பர், தன்னுடைய ஊழியர் இப்படின்னு தொடங்கிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய கிருபையால 200 கோடியை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் சிறப்பை முழுமையாக அறிந்ததுனால ஒரு ஏற்புகத்தை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இப்போது நாம இங்கே பேச வேண்டிய தலைப்பு முஹம்மது நபியும் மதீனாவும். அப்போ இங்க நம்ம மதீனாவை பத்தி பேசுறதுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத் 2 பேர் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்னால நேற்று பேசப்பட்ட விஷயம் ஹிஜ்ரத் என்ற பயணமும் மஸ்ஜித் நபவி. ஹிஜ்ரத் என்ற பயணத்தை எனக்கு விரிவாக பேசப்பட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். ஏன் மதீனாவை தேர்வு செய்தார்கள் என்ற சில தகவலை மட்டும் நாம தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியே நம்ம உலமாக்கள் பேச இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்ற மக்கால 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் இருந்தாங்க. இந்த 10 ஆண்டு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் எல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு நையாண்டி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மக்கா முஸ்லிம்கள் நையாண்டி செஞ்சாங்க. ஒன்னும் விட்டா வேற நபியே இல்லையா, எங்களை வேற ஆளே கிடையாத நபியாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்லி அவங்க குர்ஆனை கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லௌலா உன்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அஸீம். மக்காவிலும் தாயிஃபிலும் இந்த 2 ஊர்ல இவரை விட்டா வேற நபரே கிடையாதா? அப்ப நாங்களாம் நாங்களாம் பெரிய ஆடு, எங்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இவர்தான் ஒரு அனாதை, எத்தீமா ஒரு அப்துல்லாவுடைய மகன், இவர்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்டதா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இவரு எத்தீமும் ஒரு பொருளாதாரம் இல்லாத ஆளு, இவரை பார்த்து சொன்னாங்க, உண்மையிலே நீ ஒரு ரசூலாக இருக்குன்னு சொன்னா உனக்கு ஒரு தோட்ட தரவுகள் இருக்குன்னு, திராட்சை தோட்டங்கள் இருக்குன்னு, பல தோட்டங்கள் இருக்குன்னு, ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உங்களுக்கு தங்கத்தாலான வீடுகள் உங்களுக்கு என்ன செய்யணும் இருக்குன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப ரசூல்லா கேட்டாங்க, ரசூல்லா சொல்லுது, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் ஒரு ரசூல் தான், நீங்க கேட்ட மாதிரிலாம் உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால கொடுக்க முடியாது, அல்லாஹ் எதை சொல்றான்னு அதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னா. சரி, எங்கிட்ட பூச்சாடிலாம் காட்டாத, உன்னுடைய ரசூலும் துறையில வேதனையே நாங்க உண்மையா ஏத்துக்கலாம் சொன்னா நரகத்தை கொண்டு இங்க எச்சரிக்கிறீங்கள, இப்பயே வேதனை வர வச்சு பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி சவால் விடுறாங்க. ஏன் பொதுவா நம்ம ரொம்ப ஆள் இருப்பான், சொல்லு செய்தி ஏதாவது சொன்னியா அதை கேட்க முடியாது, நீ செய்யறத பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சவால் விடுற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. மக்கா முஸ்லிம்களும் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்து அந்த வசனத்தை சொல்லி காட்டும் போது, أو تسقط السماء كما زعمت علينا كسفا أو تأتي بالله والملائكة قبيلا. வானத்தை கடந்து அதுல இருந்து ஒரு குண்டு எங்க மேல உழுவிட்டோம், முடிஞ்சா நீ உழு வைப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ அல்லாஹ்னு சொல்லல, மலக்கும் சொல்லல, அவங்களே எங்க கண் முன்னால் கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி நபியை என்ன செஞ்சாங்க, ரொம்ப துச்சமா பார்த்தாங்க.
இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில ரொம்ப சஞ்சலத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் விதமாக ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியாக ஒரு தகவல் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த வகையில ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலகட்டத்திலையும் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல வெளிநாட்டவர்கள் வரக்கூடியவங்க எல்லாமே ஏன் மக்காவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. குறுகிய நபர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தா ஒரு 100க்குள்ளதான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, வெளிநபர்கள் வரக்கூடியவங்க எல்லாரையும் சந்திச்சு என்ன சொல்லுவாங்க, இதே போல நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் ஏற்றுக்கணும்னு சொல்லும் போது எல்லாமே என்ன செய்வாங்க, மக்கா முஷ்ரிக்கீகளே பின்னால போய் மறுப்பாங்க. ஆனா ஹிஜ்ரி 11ல ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் நடந்தது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சொல்லிட்டே போவாங்க, மை யுஅஃபீனி மை யன்சுருனி மை யுஅஃபீனி மை யன்சுருனி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மை யுஅஃபீனி, எனக்கு யாராவது அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, மை யன்சுருனி, எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, ஹத்தா அபுலுக ரிசாலத ரப்பி, என்னுடைய ரப்புடைய தூதுவத்தை நான் எட்டி வைக்கணும், ரஹுல் ஜன்னா, அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சுவர்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய நாட்கள்ல வினாவுடைய கூடாரத்துல ஒவ்வொரு கூடாரமா நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே வரும், மை யுஅஃபீனி மை யுஅஃபீனி மை யன்சுருனி, எனக்கு யாராவது அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, உங்க ஊருக்கு எனக்கு இங்க எல்லாம் குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய வேதனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும் போது ஒரு கூடாரத்தை போறாங்க. போனா ஒரு 6 நபர்கள் இருந்தாங்க. அந்த 6 நபர்கள் பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த உடனே எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்ச உடனே அப்ப கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சலாம் சொன்னாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்த உடனே அரபுகள் அவங்ககிட்ட அந்த சலாம் என்ற வார்த்தையை ஏற்கனவே புழக்கத்துல இருக்கனால அவங்க என்ன செஞ்சாங்க, எழுந்திரிச்சு முறைவிட்ட வாங்கான்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களா யார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களாம் எத்திரிப்பு வாசிகள், நாங்கள் எத்திரிப்பு, மதீனாவுக்குள்ள ஒரு பழைய பேரு எத்திரிப்பு வாசிகள் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கேட்டாங்க, யஹூதிகள் தான் வாழ்றாங்கல்ல அந்த எத்திரிப்பா கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவங்கள எழுந்திரிச்சாங்க. அப்ப நபி கேட்டாங்க, நீங்க உட்கார்ந்தா நான் உங்க கூட கொஞ்சம் பேசலாமா, நீங்க நிக்கிறீங்க, நீங்க உட்கார்ந்துட்டா நான் உங்க கூட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொன்ன உடனே தாராளமா பேசலாம்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதே போல அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல எத்தி வைக்கிறேன், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் சொன்ன உடனே என்ன விஷயத்தை சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வசனங்கள் வருது சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத் இப்ராஹிம் ஓதி காட்டினாங்க. அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க லிதுக்ரிஜல் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத். அப்போ ஓதி காட்டிட்டு இதுல அல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள் பக்கம் ஏன் இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் சொன்னா மக்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம், பிரகாசத்தின் பக்கம், வலாலத்திலிருந்து வழிகாட்டிலிருந்து இதாயத்தின் பக்கம் நீங்க அழைப்பதற்காக வேண்டிதான் இறக்கி வைத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டலாம் வேணும். இது கேட்ட உடனே அவங்களுக்கு அப்படியே மனசுலாம் பூரிப்பாயிடுச்சு. அவங்களுக்குள்ள 6 நபருக்குள்ள பேசிக்கிட்டாங்க, ஒரு மாதிரியா பேசிக்கிட்டாங்க. இந்த நபரை விட்டுறக்கூடாது, இது சரியான நபர் தான், சரியான இடத்துக்கு வந்துக்கிறோம், உடனே ஈமான் கொடுன்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு ஈமான் கொடுத்துட்டாங்க. நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஈமான சொல்லிக் கொடுங்க நாங்க சொல்லிட்டாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 வருஷம் மக்கால அரபுகள் அந்த அரபுகளை எடுத்து சொல்லி போகிறாங்க, வருஷ கணக்கில் சொன்னாங்க, ஏத்துக்கவே முடியல. இங்க வந்தாங்க, 1 மணி நேரம் தொடர்பு இல்ல, அறிமுகம் இல்ல, முன் தொடர்பு எதுவுமே இல்ல, சந்திச்சாங்க, பேசினாங்க, சொன்ன ஸ்பாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, ஈமான். அவங்களும் முஷ்ரிக்குதான், இவங்களும் முஷ்ரிக்குதான். மக்கால வாழ்ந்தவங்களே சிலை வணங்கிதான், மதீனாவோட வாழ்ந்தவங்களே சிலை வணங்கிதான். அரபுகள் மக்கால ஒரு மதீனாவோட பல பிரிவு இருந்தாங்க. அரபுகளே 2 பிரிவா இருந்தாங்க. அவுசு அப்படின்னு சொல்லுவாங்க, அவுசு ஹஸ்ரஜி அப்படின்னு 2 பிரிவினர். இதுல ஒரு ஹஸ்ரஜி பிரிவினர் தான் இங்க வந்துக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அதே போல யஹூதிகள் இருப்பாங்க. இது என்ன 11 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி யாருமே ஏத்துக்கல. வாழ்நாள்ல இருந்து பிறந்ததுல இருந்து முகமது நபியை கண்கூட பார்த்தவங்க ஏத்துக்கல. ஆனா முன்ன பின்ன பார்க்காம அறிமுகம் இல்லாம திடீர்னு வந்தவங்க ஒரு நபரை சொன்ன உடனே ஏத்துக்கிட்டாங்க. இது ஒரு ஆச்சரியமான செய்தி. அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, ஏத்துக்கிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மக்கால வாழ்ந்தவங்களும் அரபுகள் முஷ்ரிக்குகள், மதீனாவுல வாழ்ந்தவங்களும் அரபுகள் முஷ்ரிக்குகள். ஆனா இவங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, மதீனாவுல வாழும்போது கூட யஹூதிகள் வாழ்ந்தாங்க.
மதீனாவுல யகூதிகளும் வாழ்ந்தாங்க, இவங்களும் வாழ்ந்தாங்க. அப்ப இருக்கும் போது யகூதிகள் என்ன செய்வாங்கன்னா, நாங்க அபுல் கிதாப், நாங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க, எங்களுடைய முன்னோர்கள் என்ன நபிமார்கள் வேதம் அதோடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் இருக்கிறான், இறை தூதர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவத்தை என்ன செய்வாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது இவங்களுடைய உள்ள நல்ல பட்டது. அது என்ன செய்வாங்க கேட்டா, மக்கால மதீனாவுல இருந்த 2 பேரும் ஹவுஸ் ஹஜ்ரத், இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா எப்பயுமே தலக்கு போடாம அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர விட மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்தா இவங்களுக்கு ஆபத்து. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களை எதிர்க்குது, யகூதிகளை ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்களை கண்டிக்கன்னு பார்த்தா அவங்க பிரிவினை பண்ணுவாங்க. எப்படி பயம் காட்டுவாங்க கேட்டா, எங்களுக்கு ஒரு நபி இருக்கிறாங்க, கடைசி நபி வருவாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்க என்ன செய்வோம், உங்களை எல்லாரும் கொலை செய்வோம் அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலம்மா ஜாஅ கிதாபு மின் இன்தில்லாஹி வகானு மின் கப்லி யஸ்தஃபிஊன அலல் லதீன கஃபரு. அவங்க எப்பவுமே இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்கன்னா, வகானு யஸ்தஃபிஊன அலல் லதீன கஃபரு, நிராகரித்தவர்களுக்கு எதிராக அவங்க என்ன செய்வாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வசியத் செய்வாங்க, துஆ செய்வாங்க, வசிலா தேடுவாங்க. யா அல்லாஹ், யாரின் இறுதிக்குரிய தூதரால் அனுப்ப போறாயோ அவருடைய பொருட்னால எங்களுக்கு வெற்றியை கொடு அப்படின்னு அவங்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் கேட்பாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அந்த வார்த்தையை என்ன செஞ்சாங்க, மதீனாவுல இருந்த ஹவுஸ் ஹஜ்ரத் என்ற 2 அரபுகள் என்ன செய்வாங்க விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால இறை தூதர்னா யாரு, அப்போ வேதனா என்ன என்பது தெரிஞ்சாங்க. ஆனா முஷ்ரிக். 2வது என்ன சொன்னாங்க, ஒரு தூதர் வரப்போறாரு, அவங்களோட சேர்ந்து உங்களை நாங்க கொலை செய்யணும் மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, யாரை இவங்க பயமுறுத்துறாங்களோ அந்த தூதுவர் தான் இவங்களும் சொல்லி இந்த 6 நபரை பேசிக்கிட்டாங்க. இந்த 6 நபரை பேசுவோம் என்ன ஆயிடுச்சு கேட்டா, கடைசி என்ன ஆயிடுச்சு ஏத்துக்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி கலிமா சொன்ன மாதிரி தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மேற்கொண்டு நீங்க ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா கேட்டாங்க. அப்ப அந்த 6 நபர் சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்க, நான் இப்ப என்ன செய்யணும் கேட்டா, இந்த விஷயத்த நீனுடைய விஷயத்த உங்களை கூட எல்லாருக்கிட்ட எடுத்து சொல்லணும், எல்லாரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்குங்க. அதற்கு இந்த ஊர்ல சரி வரல, நான் உங்க ஊருக்கு வருவேன், அதற்கு உண்டான பாதுகாப்பை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உங்க ஊருக்கு மக்கா விட்டுட்டு உங்க ஊருக்கு வரேன், நீங்க என்ன செய்யணும் நினைக்காங்க, சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், எந்த ஒரு அச்சுறுத்தலும் என் உயிருக்கோ உடமைக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாதவாறு நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்றது கரெக்டு, செய்யலாம், ஆனா இப்ப சூழ்நிலை சரியில்லை, நாங்களே ஏன் வந்துக்கிறோம் இந்த ஊருக்கு, ஏன் இப்ப மக்காவுக்கு வந்தோம்னு கேட்டா, எங்க ஊர்லயே பிரச்சனை, காலங்காலமா நூற்றாண்டு கணக்குல வருஷ கணக்குல பிரச்சனை போர் நடந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக தான் குறைஷிகளை கலந்து பேசலாம் வந்தோம், இப்ப உங்களை சந்திச்சுக்கிட்டோம், அதனால நாங்க ஊர்ல போய் பேசுறோம், 2 கூட்டத்தார என்ன செய்யறோம் சுமூகமா பேசி ஆகிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தார் சொன்னாங்க. இந்த 6 நபர்கள், அந்த 6 நபர்கள் நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. சென்றார்கள். மீண்டும் அடுத்த வருஷம் கூடுதலா இன்னும் ஒரு 7 நபர்களை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பழைய 6 நபர்ல ஒரு நபர் மட்டும் வரல, பழைய நபர்கள் 5 பேரும், புதிய நபர்கள் 7 பேரும், மொத்தம் 12 நபர்கள் வந்தாங்க. அதே மினாவோட அதே டென்ட்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடி பகல்ல பார்த்தாங்க. இவங்க வந்தவங்க எல்லாம் நபியுடைய பிரியத்தோடு வந்தாங்க. முகம்மதை தேடணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எதிர்ப்பு வாசிகளை தேடணும் அந்த தேட்டத்துல இருந்தாங்க. பகல்ல சந்திச்சாங்க. 2 பேர் மட்டும் சந்திச்சாங்க. அப்ப கேட்டாங்க, நீங்க 2 பேர் தான் வந்தீங்களா நபி கேட்டாங்க. இல்ல யார சொல்லலாம், நாங்க மொத்தம் 12 பேர் வந்துக்கிறோம், இல்ல டென்ட்ல இருக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க இரவுல சந்திப்போம். சென்ற வருஷம் சந்திச்சுதான் இரவு தான். இப்பயும் சொன்னாங்க, எல்லா மக்கள் தூங்கி கொண்டு இருக்கும் போது வாங்க சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் 12 நபர்களை வந்தாங்க. வந்த பிறகு 12 நபர்கள் என்ன செஞ்சாங்க, பேசிக் கொண்டு இருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதே போல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தாங்க. பையத் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் பையத் சொல்லி கொடுத்தாங்க. பழமையாக சொல்லக்கூடிய தொழுகை நிலைநாட்ட, திருடக்கூடாது, ஜக்காத்தை கொடுக்கணும், எந்த பாவமான காரியத்தை செய்யக்கூடாது, பெண்களை கொலை செய்யக்கூடாது, உங்களோட குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, இதே போல என்ன செய்யலாம்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு, நான் உங்க ஊருக்கு வரணும், நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மீண்டும் அந்த 6 நபர்கள் சொன்னாங்க, நான் அதே கரிகாரத்தை பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தா டைம்
ஏதோ 8:55 இருக்கு, மேல 2 அசத்துங்கள் பேசுறது இன்ஷா உரிய நேரத்தை முடிக்க போலாம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கண்டு பேசினாங்க. அவங்க உரிய பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அழைத்ததின் பேர்ல தான் அவங்களுக்கு என்ன செஞ்சது, ஒரு நபிக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. மீண்டும் போயிட்டு கூட என்ன செஞ்சாங்க, மார்க்கத்தை தழுவுற மாதிரி அனுப்பி வச்சாங்க. அவங்க போய் உழைப்பு செஞ்சாங்க. மறு வருஷம் ஹிஜ்ரி 13 நுபுவத்து 13ஆம் ஆண்டுல 500 பேர் வந்தாங்க. 500 பேர் சந்திச்சு பேசினாங்க. பெரிய பொது அழைப்பு கொடுத்தாங்க. அதன் பேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மதீனாவை தேர்வு செஞ்சு அந்த அடிப்படையில போனாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அவங்க ஒரு 6 நபர்களும் முக்கியமானவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள புகழ்ந்து சொல்றான். அந்த 6 நபர்கள் நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது, வாழ்நாள்ல மனப்பாடமா வச்சிருக்கணும். அந்த 6 நபர்களும் ஒண்ணு அஸ்வத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு, அவுஃப் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ராஃபி இப்னு மாலிக் ஜுர்கி ரலியல்லாஹு அன்ஹு, உத்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 6 நபர்கள் தான் அடித்தளம். எப்படி மக்கால முதல் நபராக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அலி ரலியல்லாஹு அவர்களும், பிலால் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எப்படி நம்ம சொல்றோமோ, அதே போல மதீனா வாசிகள்ல 3 கோடி நபர்கள்ல ஒரு சுதந்திரமா ஐயமான ஏற்றுக்கொண்டதுல இந்த 6 பேரை என்ன செய்யக்கூடாது, வாழ்நாளை மறக்கவே கூடாது. இவங்க உழைப்பு செஞ்சதன் பேர்ல தான் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு இவங்களுடைய ஆலோசனை பேர்ல தான் நபி ஸல்லல்லாஹு மதீனாவை தேர்வு செஞ்சாங்க. எனவே நபியின் மீது அவங்க எந்த அளவுக்கு பிரியம் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு நபியுடைய இறுதி வரைக்கும் முழுமையாக இப்போ மதீனாவுடைய சிறப்புகளை சொல்லுவாங்க. அப்போ நபியுடைய சிறப்புகளை எந்த அளவுக்கு முஹப்பத் பிரியத்து கொண்டார்களோ அதே போல நாமும் அந்த பிரியத்தை நபியின் மீது முழுமையாக கொண்டு அவர்களை வாழ்க்கை முழுவதும் நம்ம பின்பற்றணும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போவதற்கு முன்பதாக எதிர்மறையாக உழைப்பு செய்தார்கள் என்பதை அழகாக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையை பறக்கச் செய்வானாக. அடுத்ததாக ஜாமியா சுல்தானியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா முகமது ஹுமாயூன் மஹதி ஹஜ்ரத் அவர்கள் மாநபியும் மதீனாவும் என்ற தலைப்பிலே உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم تربة أرضنا بريق بعضنا يشفى له سقيمنا بإذن ربنا صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அன்னாரின் நர்பாக்கிய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கத்தாபுகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் இங்கு வீற்றிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1447 ரபியுல் அவல் மாதம் பிற 7 அன்று அல்லாஹ் நம் அனைவரையும் இங்கு மீட்க செய்திருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த முதல் அவர்களுடைய வாழ்வின் இறுதி காலம் வரையிலும் உள்ள அனைத்து வரலாறுகளையும் சுருக்கமாய் பேச வேண்டும் என்கிற ஒரு நன்னோக்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய இந்த பணிக்கு அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தினை ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்தவனாய்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அருட்கொடையாய் வழங்கி இருக்கிறார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்திற்கான அருட்கொடையாய், இந்த அகிலத்திற்கான இரக்கமாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கி வைத்திருக்கிறார். அவர்களை தொட்டவர்கள் முதல், அவர்களை அணுக நினைத்தவர்கள் வரை, அவர்களை பார்த்தவர்கள் முதல், அவர்களால் கேட்டவர்கள் வரை அனைத்தையும் அனைவரும் சிறந்தவர்களாய் தான் அமைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் தேசத்திற்கு சிறிது கொஞ்சம் பெரிய வயதை அடைந்த பிறகு அவர்களுடைய சச்சாவுடன் அவர்கள் ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக செல்லுகிறார்கள். அந்த வியாபாரத்தின் போது ஊருக்குள் ஒரு பெரிய நபர் பஹீரா, அந்த நபரின் பேர் பஹீரா, பல வேதங்களை, பன்னூல் வேதங்களை அவர் நன்கு கரைத்து குடித்து வைத்த ஒரு ஆழ்கடல் கண்ட முத்து பஹீரா. அந்த பஹீராவினுடைய பல முத்துகளில் இது ஒன்று. முஹம்மது என்கிற ஒரு நபர் முதுகுக்கு பின் ஒரு காத்தமுன் நுபுவத்தை வைத்திருக்கும் ஒரு குழந்தை இந்த மரத்திற்கு உட்காரும். அந்த மரம் அவர்களுக்கு தேவையான அளவிற்கான நிழலை தரும். அவர்களிடத்தில் கல் பேசும். அவர்களுக்காக மரம் நிழல் தருவதற்காக ஓடோடி வரும். வானத்தினுடைய மேகங்கள் அவர்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மேகங்கள் நகர்ந்து வரும் என்கிற அலாமத்துகள், அவர்களுக்கான குறிப்புகளை வைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 40 வருடங்கள் அந்த குகையை விட்டு வெளியே வராதவர் பஹீரா. அந்த 40 வருடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினை ஷாம் தேசத்திற்கு நாயகம் பயணம் செல்லும் பொழுது அவர்கள் ஒரு மரத்திற்கு உட்கார்கிறார்கள். பஹீரா ஒரு இலையில் வைத்து பார்க்கிறார். அந்த மரத்திற்கு உட்காரும் அனைத்து தன்மைகளையும் உடையவர்கள் அருமை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. நாயகம் வந்ததனை அறிந்த பஹீரா ஊர் மக்களை அழைத்து இவ்வாறாக ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறார். ஷாம் தேசத்திற்கு மக்காவில் இருந்த மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு பொது விருந்து தரலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் பஹீரா பொது விருந்தினை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் பஹீராவை பார்த்து, பஹீரா, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணது கிடையாது. 40 வருடமாக குகைக்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் திடீரென்று மக்காவில் இருந்த மனிதர்களுக்காக நீங்கள் பொது விருந்து செய்கிறீர்களே, என்ன காரணம் என்று மக்கள் எல்லாம் பஹீராவிடத்தில் கேட்க பஹீரா கூறவில்லை. ஆம், புதிய விஷயம்தான், இதற்கு பிறகான நோக்கம் நீங்கள் பின்பு அறிவீர்கள் என்று பஹீரா கூறி அனைவரையும் அழைத்து வந்தார்கள். ஊர் மக்கள் அனைவரும் வந்தார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் பஹீரா ஒரு தன்மையை வைத்து மனிதர்களை கூர்ந்து கவனித்தார். அந்த தன்மையுடைய எவரும் அங்கு வரவில்லை. அவர் கேட்டார், இங்கு ஒருவர் வரவில்லை, எங்க அவர் என்று கேட்டார். ஒரே ஒரு சிறுவன் மட்டும்தான் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள். பஹீரா கூறிய விஷயம், அவர் வெறும் சிறுவன் அல்ல, இந்த உலகத்தை ஆள வந்த, இதற்கு பிறகு இந்த உலகத்தினுடைய மேம்பாடுகளை கையில் கொடுக்கப்பட்ட அருமை பெருமான், அடுத்து வரப்போகிற காத்தமுர் ரசூலை கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பஹீரா முன்னறிவிப்பு செய்தார் என்று வரலாற்று பதிவுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தை நாம் புகழ்கிறோம் என்று வைத்தால் ஊர் மக்களுக்கெல்லாம் புகழ்ச்சி நாயகத்தை கூடாதே என்ற ஒரு எண்ணம் வரலாம். ஏனென்றால் சில மௌலிது கிதாபுகளில் அந்த கஃபாருல் கத்தாயா, பாவங்களை மன்னிக்கக்கூடிய நபர் என்றெல்லாம் பதிவு ஷஹர்களில் வருகிறது. இது எப்படி கூடும்? அல்லாஹ்வினுடைய பெயரை எப்படி நீங்க ரசூலுக்கு வைப்பீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அப்படி கேட்டா ஒரே பதில்தான், அல்லாஹ்வே திருமறையில் கூறிவிட்டான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைக்கும் மா ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அதாவது அல்லாஹ்வினுடைய பெயர்களில் 3 பெயர்களினை நபிகள் நாயகத்திற்காக அல்லாஹ் கொடுக்கிறான். அசீஸ் அல்லாஹ்வினுடைய பெயர், ரஹீம் அல்லாஹ்வினுடைய பெயர், ரഊஃப் அல்லாஹ்வினுடைய பெயர். அல்லாஹ்வே அவனுடைய பெயரை நபிகள் நாயகத்திற்கு கொடுக்கிறான் என்ற பொழுது நாம் அல்லாஹ்வினுடைய தன்மையை கொடுக்கவில்லை, அந்த பெயரை நாயகத்துடன் ஒட்டிதான் வைக்கிறோமே தவிர நாயகத்தை அல்லாஹ்வை நாம் ஆக்குவது கிடையாது. இதுதான் அடிப்படை நோக்கம், புரிந்து கொள்ள வேண்டும். அருமை பெரியவர்களே, மதீனா இன்று வைத்துக் கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், துர்பத்து அருதினா பிரிகி பாதினா இஸ்வாலஹு சகீமுனா பீதினி ரப்பினா. நம் ஊரினுடைய மண்ணு, யாருக்காச்சும் நம் ஊர்ல நோய் ஏற்பட்டு விட்டால் ஊரினுடைய மண்ணை எடுத்து நம்மளுடைய உமிழ் நீரை அதனுடன் சேர்த்து
அதனை நாம் உட்கொண்டால் நம்முடைய நோய்கள் சென்றுவிடும். ஏதாவது ஒரு ஊர்ல மண்ணை எடுத்து உமிழ்நீரை வச்சு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் உங்களுக்கான நிவாரணம் எந்த ஊர் மண்ணையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா மதீனாவினுடைய மண்ணினை இவ்வாறாக கூறுகிறார்கள் என்றால் நபிகள் நாயகத்தினுடைய கால்பட்ட பூமி மதீனா ஆகிய சிறப்பை பெற்றிருக்கிறது இன்று வரையிலையும். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவார்கள், பெரிய இஃப்திலாஃப் இருக்கு உலமாக்களுக்கு மத்தியில, மக்கா சிறப்பா மதீனா சிறப்பா, எக்கச்சக்க பேர் ஏராளமா சொல்லுவாங்க. மதீனா மக்காதான் சிறப்பு, ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எக்க மனாசிக்குகள் ஏற்பட்டிருக்கு, அதாவது ஹஜ்ஜினுடைய கிருகைகள் ஏற்பட்டது மக்காவில், ஆகியனால் மக்காதான் சிறப்பு என்று எல்லா உலமாக்களும் எழுதுவாங்க. ஆனா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பன்னூல் ஆசிரியர், அறிவினுடைய உச்சத்தை தொட்டவர்கள் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய வார்த்தை தான், மக்கா சிறப்பா மதீனா சிறப்பா என்றால் மக்கா தான் சிறப்பு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த பூ உடலை சுமந்து கொண்டிருக்கும் அந்த இடம் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தை விடவும், இந்த அகிலத்தில் இருக்கும் அனைத்தை விடவும் சிறந்தது நாயகத்தினுடைய அந்த பூ உடலை வைத்திருக்கும் ரவுதா என்று அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். மக்காவை பார்த்த ஒரு கணம் நாம் செய்யும் எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் நபிகள் நாயகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் செய்யும் துவாக்கள் அல்லாஹ் அந்த நிறத்திலே நமக்கு அங்கீகரித்து தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அதைதான் அல்லாமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புர்தாவில் கூறுவார்கள், பி அஃதலிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமமி, நபிகள் நாயகத்தை பெற்றதால் நாம் சிறப்பாகி விட்டோம் என்று நினைத்து விட்டீர்களா? கிடையாது. அவர்கள் இருக்கும் ரசூல்மார்களை விடவும் நபிகள் நாயகம் தான் சிறந்தவர்கள். அனைத்து படைப்பினங்களையும் மனிதன் சிறந்தவர். அந்த மனிதர்களில் உம்மத்தே முஹம்மதியா நபிகள் நாயகத்தை கொண்டிருக்கும் நாம் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். வாழும் காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளிக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாய் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கொஞ்ச நேரம் பேசினாலும் நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையிலே ஆஃபியத்தையும் பரக்கத்தையும் எல்லாம் தருவானார். அடுத்தபடியாக ஜாமியா சுல்தானியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அரஃபாத் பகுதி எடுத்தவர்கள் மௌனபிகள் கண்ட போர்க்கலைகள் என்ற தலைப்பிலே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ صدق الله العليم. وقال نبينا مولانا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف أنا النبي لا كذب أنا ابن عبد المطلب أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சத்திய வாழ்வை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நல்லதோர் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கும் நம் அத்தனை நபர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பாசமும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சங்கைக்குரிய ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாற்றை ஒரு முறையாவது பொதுமக்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு சுல்தான்பேட்டை வட்டார ஜமாத்துல் உலமா அழகான ஒரு முடிவெடுத்து பல்வேறு தலைப்புகளை கொடுத்து ஒரு ஆலிம்களையும் அவர்கள் மூலமாக பல்வேறு செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த
நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வட்டார ஆலிம்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நம்முடைய வட்டாரத்தில் உள்ள அத்தனை பள்ளிவாசல்களுடைய இமாம் உள்ளிட்ட கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை ஆலிம்களுக்கும் மஹல்லாவாசிகளுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈருலக நற்பாக்கியங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொருட்டின் காரணமாக நமக்கு தந்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு பெருமானார் கண்ட போர்க்களங்கள் என்ற ஒரு அழகான ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநபியும் மதினாவை பற்றி எனக்கு முன்னால் ஹஜ்ரத் அவர்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதினாவுக்கு சென்று ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலிருந்து துவங்கி அவர்கள் வஃபாத்துக்கு முன்னால் வரை நிறைய போர்கள் நடந்திருக்கிறது. போருடைய பேரை மட்டும் சொல்ல போனாலே எனக்கு கொடுத்த நேரம் முடிச்சிடும். அதனால ஒரு சில போர்ல நடந்த நம்முடைய கவனத்திற்கு ஒரு சில செய்திகள் மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். பொதுவாக ஜிஹாது போர் அப்படிங்கிறது 2 வகை. முதல் வகை என்ன அப்படின்னா, படை வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டை குறிவைத்து அல்லது ஒரு இடத்தை குறிவைத்து ஒரு மக்களை குறிவைத்து அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும், அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும், அதனுடைய வளங்களை சுரண்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு போய் என்ன செய்யறது, போர் செய்வது. இது முதல் வகை. 2வது வகை என்ன அப்படின்னா, நாம் அடிக்கப்பட்டிருப்போம், நாம் அநீதம் செய்யப்பட்டிருப்போம், நம்முடைய அத்தனை செல்வங்களையும் சுரண்டப்பட்டிருக்கும், நாம் இழந்ததை மீட்டி எடுப்பதற்காக வேண்டி, நாம் வாங்கிய அடியை திருப்பி கொடுப்பதற்காக வேண்டி, நாம் செய்யப்பட்ட அநீதங்கள் எல்லாத்திற்கும் அமைதி காத்தது போன்று போதும், நாமும் வீரர்கள் தான் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி போர் செய்வது. இது 2வது வகை. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்பதாக ஒரு பெரிய விஷயம் நிறைய இடத்துல பரவிக்கிட்டா இருக்கு. நல்லா கவனிக்கணும். இஸ்லாம் வாளால் பரப்பலாம் படல, முழுக்க முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருட்குணத்தால் மட்டும்தான் பரவி இருக்கு. அப்ப ஜிஹாத் இருக்குங்க நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன 2வது வகை, அதாவது நம்மை தொடர்ந்து அடித்தார்கள், நம்முடைய பொருள்களை ஆக்கிரமிப்பு செய்தார்கள், இந்த கொட்ட குனியறது எங்களுடைய ரத்தத்துல கிடையாது, நாங்களும் வீரர்கள் தான் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா போர் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து அடி, மக்காவிலிருந்து ஆரம்பித்து மதீனா வரைக்கும் தொடர்ந்து அடி. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, யா ரசூலல்லாஹ் 2 அனுமதி இன்னுமே நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு ஹிஜ்ரத் செய்யணும், நிம்மதியான சூழ்நிலையில் ஒரு ஊரில் நாம் வாழ வேண்டும், ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுங்க. 2வது ஜிஹாத். எவ்வளவு நாள் தான் அடி வாங்கிட்டே இருக்கிறது, நமக்கும் அடிக்க தெரியுங்கிறதா காட்டுவோம் இப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுத்தார். ஹிஜ்ரத்துக்கு போனதற்கு பின்னால் மதீனாவில் ஒரு ஆண்டு முடிந்ததற்கு பின்னால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஒரு வியாபார கூட்டம் அதை மடக்குவதற்கு, அதை வழிமறித்து அந்த பொருள்களை, அந்த பொருள் என்ன பொருளோ அது நம்முடைய பொருள் தான், அதாவது மக்காவாசிகள் ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு போன பொருள்களை அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு 40 பேர்கள்லாம் சேர்ந்து ஷாம் தேசத்துக்கு போய் அந்த வியாபாரம் செஞ்சு அந்த பொருள்களோடு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தை வழிமறித்து நம்முடைய பொருட்களை நாம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முதல் போரான பத்ர் போரை அல்லாஹ் கடமையாக்குறான். அந்த பத்ர் போரில் துவங்கி பல்வேறு போர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து நிறைய போர்களில் மாபெரும் வெற்றி, சில போர்களில் தோல்வி சொல்லக்கூடாது, தோல்விக்கு போற அளவுக்கு நிறைய இழப்புகளும் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போது நடந்த போருடைய எண்ணிக்கை 57. அந்த 57 போர்களில் 38 போர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடியை கொடுத்து படையை அனுப்பி வைத்தார்கள். மீதி உள்ள ஒரு 19 போர்ல மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கலந்து கொண்டு அதில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள் என்பது வரலாறு. அதில் முதல் போர் பத்ர் போர். நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச வரலாறுகள். நான் பேச போறது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். வருடம் ரமலானுடைய மாதத்திலே பிறை 17 அன்று எல்லா பள்ளிவாசல்களிலும் பத்ர் சஹாபாக்களை குறித்து பேசாமல் அந்த இடம் நகராது.
அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை உடைய போர் தான் அந்த பதில் போர். பதில் போர் என்பது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் நடைபெற்ற போர், ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியில் நடைபெற்ற போர், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் நடைபெற்ற போர். உறவா அல்லது ஈமானா என்று பார்த்தால் உறவை விட ஈமான் தான் முக்கியம் என்று நடைபெற்ற போர் தான் பதில் போர். அந்த பதில் போருடைய முழு வரலாறை சொல்ல முடியவில்லை என்றாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் போருக்காக மிகப்பெரிய ஒரு தயாரான படையெல்லாம் போகல, ஒரு வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக போனாங்க. அந்த இடத்துல என்ன வந்துருச்சு, போர் உருவாயிருச்சு. எப்படி அப்படின்னா, அபூ சுஃபியானுக்கு செய்தி தெரிஞ்சிருச்சு, நம்மை வழிமறித்து நம்முடைய பொருள்களை அபகரிப்பதற்கு முகம்மது வருகிறார் தெரிஞ்ச உடனே இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்பி விட்டாச்சு, மக்காவுக்கு போய் நீ செய்தியை சொல்லு, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு படையை அனுப்பு அப்படின்னு சொல்லிதான் அனுப்பி விட்டது. அந்த மனிதர் சென்று போய் அபூஜஹல்கிட்ட சொன்ன உடனே அங்க அபூஜஹல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்மளாம் முகமதார் பார்த்துருவோம் சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா திரட்டி 1000 நபர்களுக்கு மேலாக எல்லா கிளம்பி எங்க வந்தாச்சு, பதிலுக்கு வந்தாச்சு. போருக்கான எந்த ஒரு ஏற்பாடு முன்னேற்பாடெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் சண்டை போட்டு அந்த பழக்கம்லாம் கிடையாது. முதல் போர், நம்முடைய வீரத்தை நாம் காட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா யாருமே ஒரு ஆள் கூட என்ன செய்யல, இல்ல போருக்கு எப்படி வர்றது, கொஞ்சம் பயமா இருக்கே, தயக்கமா இருக்கே இப்படின்னு யாருமே நினைக்கல. எல்லோருமே தயாராயிட்டாங்க. சரியாக 313 பேர் சஹாபாக்கள். அங்க படையினர்கள், எதிரி படையினர்கள் 1000 பேர் போயாச்சு, போய் நின்றாச்சு. மிகப்பெரிய அளவுக்கு பதில் போர் நடந்துச்சு. அந்த பதில் போர்ல மிக முக்கியமான ஒரு சில அற்புதங்கள் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அதாவது அல்லாஹ்வின் மீது தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது திடமான நம்பிக்கையும் உறுதியான ஈமானும் உடையவர்களுக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து எல்லா உதவிகளையும் செய்வான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பதில் போர் மட்டும்தான். கிட்டத்தட்ட நிறைய மோஜிசாக்கள் நடந்துச்சு பதில்ல. முதல் மோஜிசா என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில பதில் நடக்க போகுது. இன்னைக்கு நைட்டு எல்லோருக்கும் ஒரு தூக்கம் வந்துச்சு, நிம்மதியான தூக்கம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு குர்ஆனே சொல்றான். இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத மினுஹு, ஒரு நிம்மதியான தூக்கத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ நிம்மதியா தூங்கவே மாட்டாங்க. என்னங்க பாக்குறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க, இருக்கும்போது 2 நாள் தூக்கமே இல்லை, நாளைக்கு வர வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனு, நாளைக்கு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு டேட் நமக்கு தூக்கம் வராது. அப்படிப்பட்ட நேரத்துல நாளைக்கு எந்திரிச்சா வாழ்வா சாவானே தெரியல, ஆனா எல்லா சஹாபாக்களுக்கும் தூக்கம் வந்துச்சு, ரொம்ப நிம்மதியா தூங்கினா. இந்த தூக்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய உதவியாக வந்தது, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது முதல் அற்புதமாக எழுதுகிறார்கள். தொடர்ந்து 2வது, சஹாபாக்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு பத்ருடைய களத்துக்கு போய், இந்த இடத்துல அபூஜஹல் நாளைக்கு செத்து கிடப்பான், இந்த இடத்தில் உத்துபா, இந்த இடத்தில் ஷைபா, இந்த இடத்தில் உக்குபா அப்படின்னு குறி போட்டு காட்டுறாங்க. ஒரு அடையாளம் விட்டு காட்டுறாங்க, இந்த இடத்துல இப்படிலாம் விழுந்து கிடப்பாங்க என்பதாக முன்னறிவிப்புகள் அறிவிச்சது. இது 2வது மிகப்பெரிய அற்புதம். 3வது, பத்ருடைய காலையில ஒரு தேவைக்கு உட்பட்டு தண்ணி வேணும் அப்படிங்கிற அவசியத்துல ஒரு மழை வந்தது. அது எப்படிப்பட்ட மழை அப்படின்னா, ரொம்ப கடுமையான மழை, கனமழை அப்படிலாம் கிடையாது, மிதமான மழை வந்தது. அந்த மழையை, அதனுடைய தண்ணீரை வைத்து குடித்தார்கள், குளித்தார்கள். சில நபர்கள் ஒது செய்து கொண்டார்கள், பிடித்து வைத்துக் கொண்டார்கள். அந்த மழையை வச்சு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை அல்லாஹ் செஞ்சான்னு சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபிரௌன் படைகளோடு மூசா நபியை துரத்திக்கிட்டு வரும்போது ஒரு கடல் முன்னாடி, ஒரே ஒரு கடலை வைத்து அல்லாஹ் ஒரு கூட்டத்தார்களுக்கு அதை சாதகமாகவும் இன்னொரு கூட்டத்திற்கு அதை பாதகமாகவும் மாத்தினான். எப்படின்னா, மூசாவோடு நின்ற எல்லோருமே அந்த கடலை கடந்து என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அதே கடல் வழியாக எதிரிகள்லாம் ஃபிரௌனோடு இறங்கும் பொழுது அந்த கடல் அப்படியே அவங்களை மூழ்கடித்து சாகடிக்கப்பட்டாங்க என்பது வரலாறு. ஒரு கடலை வைத்து ஒரு கூட்டத்திற்கு சாதகமாக இன்னொரு கூட்டத்திற்கு பாதகமாக ஆக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒரே ஒரு மழை, பதிலில் பெய்த மழை, அந்த மழை முஃமின்களுக்கு சாதகமாகவும் எதிரிகளுக்கு பாதகமாகவும் அமைந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, முஃமின்கள் தங்கியிருந்த இடம் புதை மணல் மாதிரி இருந்துச்சு.
மழை வந்த உடனே நல்லா ஸ்திரமாயிருச்சு, நிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பாயிருச்சு. ஆனா அங்க ஏற்கனவே கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி ஈரப்பதத்தோட இருந்த அந்த இடத்துல மழை வந்த உடனே சேரும் சகதியாக மாறியது. அவங்களால நின்று செய்ய முடியல, போர் செய்ய முடியல. இது மூன்றாவது அற்புதமாக எழுதப்படுகிறது. நான்காவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாளைக்கு நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலே இல்ல. இரவு முழுக்க சஜிதாவில் இருந்தார்கள். அவர்கள் ஓதிய துஆ வரலாற்றில் எழுதப்படுகிறது. யா ஹய்யூ யா கய்யூம் பி ரஹ்மத்திக நஸ்தகீத் என்ற இந்த இஸ்முல் ஆலத்தை மீண்டும் 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 ஓதிக்கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ், இந்த படை மட்டும் தோற்று விட்டால், தோற்கடிக்கப்பட்டு விட்டால், நாங்கள் மட்டும் நாளை நடக்கக்கூடிய போரில் நாங்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டால், உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு உலகத்தில் முஸ்லிம்கள் கிடையாது, எங்களை நீ காப்பாற்றுவாயே என்ற இந்த துஆவை ஓதினார்கள். அந்த ஓதிய பரக்கத்தின் காரணமாக மலக்குகள் வந்தார்கள். குர்ஆன்ல வருது, 3000 மலக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அடுத்ததாக தேவைப்படுகிற பொழுது 5000 மலக்குமார்கள் இறங்கியிருக்காங்க. அதாவது பொதுவா போருடைய வரலாறுகள் எழுதக்கூடிய எல்லா எழுத்தாளர்களும் எழுதுறாங்க, அதிகமாக மலக்குமார்கள் இறங்கி மாபெரும் வெற்றியை கண்ட முதல் போரும் இறுதி போரும் பதில் போர் மட்டும்தான். அந்த மாதிரி நிறைய மோஜிசாக்கள் நடந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான மோஜிசா என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதை போன்றே இந்தந்த இடத்தில் இந்தந்த நபர்கள் எப்படி வெட்டுப்பட்டு கிடப்பார்கள் சொன்னாங்களோ அதே இடத்தில் பத்ர் முடிஞ்சோடனே எல்லாம் அதே மாதிரி கிடந்தாங்களாம். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க போய் பார்த்தோம், அபூஜஹல் எந்த இடத்திலோ, உத்துபா எந்த இடத்திலோ, ஷைபா எந்த இடத்திலோ, அதில் உக்குபா எந்த இடத்திலோ, எந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் குறிச்சாங்களோ அதே இடத்துல அவங்க கிடந்தாங்க. இதற்கு இடையில் நிறைய மோஜிசா, நிறைய அற்புதங்கள். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வாளை வச்சு போர் செஞ்சுட்டு இருந்தாங்க. போர் செய்யும் போது அவங்களுடைய வாள் உடைக்கப்பட்டது, கையும் வெட்டப்பட்டது. வரலாறு எழுதுறாங்க, வாளும் உடைக்கப்பட்டு விட்டது, கையும் வெட்டப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், ரசூலுல்லாஹ் என்னுடைய கையை வெட்டிட்டாங்க, என்னுடைய வாளும் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்த ஒரு கட்டையை எடுத்து கையில கொடுக்குறாங்க. இந்த கட்டையை வச்சு நீ போர் செய்வான்னு சொல்லி அந்த கட்டை தன்னுடைய முபாரக்கான கரத்தில் தொட்டதின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கட்டையை வாளாக மாற்றினான். வெள்ளை நிறத்தில் கூர்மையான வாளாக அது மாறியது. அந்த வாளுக்கு ஒரு பேரும் இருக்கு, ஆவும் அப்படிங்கிற பேரு. அப்போ அந்த கட்டையை எடுத்து கொடுத்துட்டாங்க. இரண்டாவது, தன்னுடைய உமிழ்நீரை வைத்து வெட்டப்பட்ட அந்த இடத்திலே வைக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு முஅஜிசாவின் காரணமாக, அந்த உமிழ்நீரினுடைய பரக்கத்தின் காரணமாக அந்த வெட்டப்பட்ட கையும் சரியானது. எந்த அளவுக்கு வரலாற்றை எழுதுறாங்க அப்படின்னா, அதற்கு பின்னால் அது அந்த கட்டை அதாவது அந்த வாள் அதாவது கட்டை என்ற வாள் அதை இப்படி வீசுவாங்களாம். கரெக்டா எதிரியை போய் வெட்டிட்டு அந்த வாள் அப்படின்னு ஆயிருமா, ரிட்டர்ன் வந்துருமா. இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்ற அந்த வாள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால் அபூபக்கருடைய காலம், உமருடைய காலம், உஸ்மானுடைய காலம் வரை நடைபெற்ற அத்தனை போர்களிலும் உக்காஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த கட்டையை மட்டும் கொண்டு வருவார்கள், அதை வைத்தே போர் செய்வார்கள் என்பதாக வரலாற்றை எழுதுகிறார்கள். அந்த அடிப்படையில் பத்ருடைய போர் என்பது மிக முக்கியமான படிப்பினை. ஒரே ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா, எல்லா நபர்களும் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒருங்கிணைந்து இருந்தார்கள். திடமான உறுதி, திடமான ஈமான், அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெறும் 313 நபர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது உண்டான எண்ணத்தில் அதிகமாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு மாபெரும் வெற்றி. இரண்டாவது ஒரு மிக முக்கியமான போர் உஹதுடைய போர். உஹதுடைய போரில், போரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச முடியாது, சுருக்கமாக பேசிடுவோம். உஹதுடைய போரில் தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனா மிகப்பெரிய பலத்த சேதங்கள் நம்முடைய அணிகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தலைமைக்கு சரியாக கட்டுப்படாம விட்டுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து அந்த இடத்துல நிக்கல. சில பேர் இந்த மலைக்கு மேல நிக்க வச்சாங்க, சில பேர் இந்த மலைக்கு கீழே நிக்க வச்சாங்க, சில பேர் இந்த கடைசியில நீங்க என்னைக்கா வரணும் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சாங்க. நிக்க வைத்த இடத்தில் ஒரு தலைமைக்கு கட்டுப்படாமல், ஒருங்கிணையாமல், ஒற்றுமை இல்லாமல் பிரிந்ததின் காரணமாக மிகப்பெரிய பலத்த தோல்வி அடைகிற அளவுக்கு உஹது போர்ல போயிருச்சு. உஹது போர்ல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல் உடைக்கப்பட்டது, பல் ஷஹீதாக்கப்பட்டது. எல்லாத்தையும் தாண்டி 70க்கு மேற்பட்ட சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் மிக மோசமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் உஹதில் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை. உஹதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கிறோம். முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக இருந்தால், அது குறைவாக இருந்தாலும் வெற்றி பெறும். அதுவே பிரிஞ்சு இருந்துச்சுன்னா, அது எத்தனை பிரிவுகளாக இருந்தாலும் எதிரிகள் ரொம்ப எளிமையாக நம்மை தாக்கி நம்மை தோல்வியடைய வைப்பார்கள் என்பதற்காக வேண்டி இந்த உஹது போரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நடத்தினான்.
அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு போர் கந்தக்குடைய போர். கிட்டத்தட்ட 10,000 எதிரிகள், 10,000 எதிரிகள், நிறைய எதிரிகள்லாம் வந்து சூழ்ந்து நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ரசூலுல்லாவுக்கு. அதாவது 10,000 எதிரிகள் வர போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் மதீனாவை சுற்றி நம்ம என்ன செஞ்சலாம், ஒரு அகழ் தோண்டுவோம், ஒரு குழி தோண்டுவோம்னு சொல்லி அப்படி நடைபெற்ற போர் தான் கந்தக்குடைய போர். மாபெரும் வெற்றி. அந்த போர்ல ஒரு சில உயிர் சேதங்கள் மாறி மாறி நடந்தாலும் ஆனா மாபெரும் வெற்றியில் அந்த போர் போய் முடிஞ்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆலோசனைக்கு கேட்டு நடந்தது. இன்னொன்னு, பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகல, சஹாபாக்களோடு சேர்ந்து கலப்பணியும் செய்யறாங்க. எல்லோரும் தோண்டும் போது சஹாபாக்கள் தோண்டுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க, அகழ் தோண்டாங்க. குழி தோண்டுதா சாதாரண குழிலாம் இல்ல, மதீனாவை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கான குழி. எந்த எதிரிகளும் இங்க அந்த குழியை தாண்டி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் குழியை தோண்டிருக்காங்க. குழி தோண்டுவதற்கு கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சா. சரி, வந்த எதிரிகள் வந்து நின்றுட்டாங்க, 10,000 பேர் வந்து நிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்களே, எப்படி இதை தாண்டி போறதுன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி ஒரு 15 நாட்கள் முற்றுகையிட்டு அந்த குடியை சுத்தி அப்படியே உட்காந்துட்டாங்க, டென்ட் அடிச்சு உட்காந்துட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல இருந்து வரலாறு வருது 20 நாள் வரைக்கும் நடைபெற்ற ஒரு போர். அந்த கந்தக்குடைய நேரத்துல நமக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு ஒரு ஓரமா உட்கார்ல இறங்கி கலப்படை செஞ்சிருக்காங்க. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பசியான அந்த நேரத்தில், சஹாபாக்களும் பசியா இருக்காங்க, ரசூலுல்லாஹ் பசியா இருக்காங்க, 2 கல்லை தன்னுடைய வயிற்றில் கட்டியிருந்தார்கள் வரலாறு பேசுகிறது. அந்த பாறையில அந்த குழி தோண்டிக்கிட்டே இருக்கும் போது இடையில ஒரு பாறை வந்துச்சா. அந்த பாறையை உடைச்சு பார்த்திருக்காங்க, உடைக்க முடியல. சஹாபாக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, யார சொல்ல இந்த பாறை வந்து குறுக்கிடுது, உடைக்க முடியலன்னு சொன்ன உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோடாரியை வாக்கி நான் உடைக்கிறேன்னு சொல்லி 3 அடியில உடைச்சாங்களாம். ரசூலுடைய வீரத்தை இந்த இடத்துல கவனிக்கணும். வரலாற்றுல எழுதுறாங்க, 300 சஹாபாக்கள் சேர்ந்து அடிச்சா கூட அந்த பாறையை உடைக்க முடியாதா. 300 பேர் சேர்ந்து அடிச்சாலும் உடைக்க முடியாத பாறைய 3 அடியில, முதல் அடியில பாறை குழந்துருச்சு. ரெண்டாவது அடியில பல பாகங்களா ஆயிருச்சு. 3வது அடியில சுக்குநூறாக உடைந்தது. ஒவ்வொரு அடி அடிக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அடிச்சு ஷாமுடைய அந்த தேசத்தின் சாவிகள் எனக்கு கொடுக்கப்படும். 2வது ஒரு அடி அடிக்கும் போது பாரசீகத்தின் சாவிகள் எனக்கு கொடுக்கப்படுகிறது. 3வது அடி அடிக்கிற பொழுது ரோம் நாட்டினுடைய அந்த சாவிகள் எனக்கு கொடுக்கப்படும் சொல்லி என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. 3 அடிகளில் மிகப்பெரிய பாறையை பிளக்கும் அளவுக்கு வீரமாக அடித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இப்படி தொடர்ந்து நிறைய போர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்தது. அடுத்ததாக கைபருடைய போர், ஹுனைனுடைய போர், தபூக்குடைய போர், இப்படி பல்வேறு போர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து பல்வேறு நம்முடைய இஸ்லாமியர்கள் வீரர்கள் தான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த போர்கள் நடந்ததை தவிர ஒரு ஊரை நம் கைப்பற்றுவதற்கோ ஒரு நாட்டை சுருட்டி கொள்வதற்கோ அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நடக்கிற போர்லாம் போரே கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய போரின் மரபுகள் ஒன்று இருக்கு, அதோட நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரசூலுல்லாஹ்வுடைய போரின் மரபு என்ன அப்படின்னா, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை மேல கை வைக்கக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, வயோதிகர்கள் முதியவர்களை மேல கை வைக்கக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய பொருட்களை சேதமடைய வைக்கக்கூடாது, மரங்களை எரிக்கக்கூடியது, செடிகளை எரிக்கக்கூடாது, இப்படி பல்வேறு மரபுகளை மீறி இன்னைக்கு நடக்கக்கூடிய போர்கள் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில காசாவில் போர் நடந்துகிட்டு இருக்கு. கொன்று குவிக்கிற எல்லாருமே வந்து கொல்லப்படுற எல்லாருமே யாருதான், சிறுவர்கள் தான், குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய கண்கள்லாம் ரொம்ப கண்ணீர்ல ரொம்ப கஷ்டப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இஸ்லாமிய நாடுகள்ல ஒரு சில நாடுகளை அப்படி அமைதி இல்லாமல் வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா போர் நடக்கக்கூடிய அத்தனை பூமிகளிலும் அல்லாஹ் அவருடைய சக்கீனத்தை இன்னும் அமைதியை தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ பரக்கத்தில் நாம் வருங்காலங்களில் ஒரு வீரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, இஸ்லாத்திற்கு எதிராக எந்த எதிரிகள் வந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி எப்படி சஹாபாக்கள் போர் செய்தார்களோ அப்படி போர் செய்வதற்கும் வீரத்தோடு மரணிப்பதற்கும் ஷஹீதாகுவதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்து அன்புரிவானாக என்ற துஆவோடு எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஜமாத்துல் உலமா சைபருக்கு நன்றி என்பதை கூறி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் இந்த நேரத்திலே நிறைய தகவல்களை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா
அவர் வாழ்க்கையை ஆரோக்கியம் வர்க்கத்தையும் தருவானாக. சரியான டைம்ல முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லா. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க பார்த்து சொல்லுவாங்க, குடும்பத்தோட வந்து கல்யாணத்தை வந்து என்ன செய்ய வந்து கலந்துக்கிட்டு சிறப்புப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அது ஜாமியா சுல்தானியா அரபிக் கல்லூரி ஒரு குடும்பமாக வந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்பான முறையில் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய, அதிலிருந்து நிறைய ஆற்றுகளையும் உலமாக்களையும் வெளியாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அனைத்து